ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாரு கிச்சன். இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போற ரெசிபி மாட்டு பொங்கல் ஸ்பெஷலாக கிராமத்து வெண்பொங்கலும் பலகாய் குழம்பும் செய்ய போறோங்க. இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. வெண்பொங்கல் செய்ய 1 கப் பச்சரிசி எடுத்துக்கலாம். பொன்னி அரிசியா பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் சேர்த்து இது முழு அளவுக்கு தண்ணியை சேர்த்து 1க்கு 2 வாட்டி நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கழுவுனதும் இது அப்படியே ஊறட்டும். அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தை வச்சு 1 கப் அரிசிக்கு 1 கப் பாலை சேர்த்து 6 கப் தண்ணியை சேர்த்துக்கலாம். வெறும் தண்ணியில் பொங்கல் செஞ்சால் பொங்கல் டேஸ்ட்டாக வராதுங்க. அதனால தான் 1 கப் பாலை சேர்த்து செய்யும்போது பொங்கல் நல்லா டேஸ்ட்டாக வரும். இந்த அளவுக்கு சேர்த்ததும் இப்போ மூடியை போட்டு மூடி இது அப்படியே கொதி வரட்டும். இப்போ பாருங்க, நம்ம பால் நல்லா பொங்கி வந்துடுச்சு. இந்த சமயத்தில் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் பண்ணிட்டு நம்ம ஊற வச்ச அரிசியை ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்த்ததும் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க, இல்லைன்னா பால் பொங்கி வந்துடும். இது நல்லா மிக்ஸ் ஆனதும் மூடியை போட்டு மூடி இது அப்படியே வேகட்டும். இப்போ பாருங்க, நம்ம அரிசி நல்லா வெந்து வந்துடுச்சு. அரிசி இன்னும் கொஞ்சம் நல்லா குழைய வேகட்டுங்க, அப்போதான் பொங்கல் நல்லா டேஸ்டா வரும். இப்போ பாருங்க, நம்ம அரிசி எவ்வளோ நல்லா குழஞ்சி வந்துடுச்சு. இந்த அளவுக்கு பொங்கல் நல்லா குழஞ்சி வரணுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து பலகாய் குழம்பு செய்ய 2 கத்திரிக்காவை இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். 1 உருளைக்கிழங்கை கட் பண்ணி எடுத்துக்கலாம். பொடியை கட் பண்ண ஒரு சின்ன முருங்கைக்காய், பொடியை கட் பண்ண மஞ்சள் பூசணி கொஞ்சம், பொடியை கட் பண்ண அவரைக்காய் கொஞ்சம், வேக வச்ச சேனக்கிழங்கு, வேக வச்ச பிடிக்கரணை, 1 கப் பச்சை மொச்சக்காய், 1 கப் ஊற வச்ச கொண்டக்கடலை, தாளிக்க 2 பெரிய வெங்காயம் பொடியை கட் பண்ணி எடுத்துக்கலாம். பொடியை கட் பண்ண 2 தக்காளி. அடுத்து ஒரு குக்கரில் நம்ம ஊற வச்ச கொண்டக்கல்லி சேர்த்து பச்சை மொச்சக்காயும் சேர்த்து இது முழு அளவுக்கு தண்ணியை சேர்த்து கொஞ்சம் உப்பு சேர்த்து மூடியை போட்டு மூடி வேக விட்டு எடுத்துக்கலாம். அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு மண் சட்டியை வச்சு 50 ml சமையல் எண்ணெயை சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா பொரிச்சிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் பொடியாக கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்ததும் 10 பல் பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கினதும் பொடியை கட் பண்ண தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி சீக்கிரமாக வதங்க 1 டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சால்ட்டு சேர்த்து வதக்கும் போது தக்காளி சீக்கிரமாக வதங்கி வந்துடுங்க. இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வதங்கினதும் 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 2 டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்து 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மசாலாவுடைய பச்சை வாசனை போனதும் நம்ம கட் பண்ண காய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம குழம்புல 9 வகையான காய் சேர்த்துருக்குறோங்க. ஒத்தப்படியாக காய் சேர்த்துக்குங்க, ரெட்டப்படியாக சேர்க்கக்கூடாது. இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆனதும்
இப்போ காய் வேக தேவையான அளவு தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் ஆனதும் இப்போ மூடியை போட்டு மூடி இது அப்படியே வேகட்டும். இப்போ பாருங்க நம்ம காய் நல்லா வெந்து வந்துடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம வேக வச்ச கொண்டைக்கடலையும் மொச்சக்காவும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் ஆனதும் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை ஊற வச்சிருக்கிறேங்க. இது நல்லா கரைச்சி சேர்த்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு உப்பு புளிப்பு காரெல்லாம் செக் பண்ணிட்டு ஒரு டீஸ்பூன் சால்ட் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மூடி போட்டு மூடி 5 நிமிஷம் அப்படியே குக் ஆகட்டும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்க நம்ம புளியுடைய பச்சை வாசனை போயிடுச்சு. இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம காயம் எல்லாம் நல்லா வெந்து வந்துடுச்சு பாருங்க. கடைசியா ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து பொடியை கட் பண்ண கொத்தமல்லி சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்க நம்ம பர்ஃபெக்டான வெண்பொங்கலும் பலக்காய் குழம்பும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது சாப்பிட்ற டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்குங்க. இது கிராமங்களில் பாரம்பரியமாக செய்யக்கூடிய வெண்பொங்கலும் பலக்காய் குழம்பு ரெசிபிங்க. மாட்டு பொங்கல் அன்னைக்கு இந்த ரெசிபி வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி புது புது ரெசிபி மீண்டும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.